சீஷனுடைய அடையாளம். கவனிங்க, சீஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக ஒரு அகராதி, ஆங்கில அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிறவர், இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கிறவர், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர் அப்படின்னு வரும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எந்த ஒரு தலைவனுமே தன்னை பின்பற்றுகிறவர்களை பார்த்து என்னை விட உன்னை பெருசாக மாற்றுவேன் அப்படின்னு யாருமே சொல்லலை. உலகத்திலேயே என்னை காட்டிலும் உன்னை எப்படி மாற்றுவேன், என்னை விட 2 டபுளாக உன்னை மாற்றுவேன் அப்படி சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் தலைவர்களாகவே இருந்தார்கள். தலைவர்கள் எப்படி இருந்தாங்க? தலைவர்களாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ நிஜமா என்னை பின்பற்றுனீன்னா, என்னை நான் செய்யறதை காட்டிலும் நீ எப்படி செய்வ? 2 மடங்கு காரியங்களை செய்வேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எந்த ஜப ஆலயத்திற்கு வாரந்தோறும் 3.5 ஆண்டு அவர் ஊழியத்துக்கு வந்து போனாரோ, அப்போ வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்து தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன தரல? சுகம் தரல. ஆனால் பேதுருவும் யோவானும் அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த ஜபாலயத்துக்கு போகும் பொழுதுதான் வாசல்ல இருக்க பிச்சைக்காரன் என்ன பண்ணான்? சுகம் பெற்றான். இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை காட்டிலும் பவுல் செய்த ஊழியத்தினுடைய நிலப்பரப்பு எப்படிங்க? கூட உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து செய்த ஊழியம் வந்து வெறும் 400 கிலோமீட்டர் சுற்றளவு, 400 கிலோமீட்டர் சுற்றளவு தான். அது மாதிரி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீ என்ன பின்பற்றினா என்ன மாதிரி உன்னை டபுளாக மாற்றுவேன், என்ன மாதிரி என்னை எப்படி மாற்றுவேன்? டபுளாக மாற்றுவேன். ஆண்டவருடைய அழைப்பே என்னன்னா, எனக்கு பூஜை செய், எனக்கு என்ன பண்ண, காலையில் சாயங்காலம் எனக்கு என்ன பண்ண, பூஜை செய் அப்படி சொல்ல கிடையாது. என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. சரி, இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்ல குருவை தான் யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, மாணவர்கள் செலக்ட் பண்ணுவாங்க. குருவை தான் மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? செலக்ட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு வழக்கம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இருந்தது. உதாரணமாக, எனக்கு 2 பசங்க இருந்தாங்க அப்படின்னா, மூத்தவன் வந்து ஒரு ரபின்னா போதகன் அர்த்தம், டீச்சர். அவன் வந்து ரபியாக வர்றான் அப்படின்னா, அதுதான் எனக்கு உலகத்திலேயே என்னது சந்தோஷம். அதுக்காகவே அவனை வளர்ப்பேன். இப்போ இவனை ஒரு ரபிக்காகவே, ஒரு போதகனாகவே அவனை வளர்க்குறேன் அப்படின்னா, அவன் அப்படி ஆயிர முடியுமானா அப்படி ஆயிர முடியாது. அந்த ஊர்லேயே இருக்கிற சிறந்த ஒரு மூத்த ரபிக்கிட்ட இவனை கொண்டு போய் என்ன பண்ணுவேன்? மாணவனாக சேர்ப்பேன். அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நுழைவுத் தேர்வு மாதிரி வைப்பாங்க. அதில் செலக்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஒருவேளை அதில் அவன் ரிஜெக்ட் ஆகிட்டான்னா, அந்த மாணவன் வந்து என்னுடைய மூத்த மகன், உதாரணமாக சொல்கிறேன், என் மூத்த மகன் அதில் ரிஜெக்ட் ஆகிட்டான்னா, அதற்கு பிற்பாடு அவன் போதகனாகக்கூடிய தகுதியே அவனுக்கு இல்லை. அந்த வாய்ப்பே அவன் என்ன பண்ணுறான்? இழக்கிறான். நான் என்ன சொல்லுவேன்னா, மகனே பரவாயில்ல, என்னுடைய மூத்த மகன் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அடுத்ததாக உன்னுடைய மகனுக்காக அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு அவனை ஜோம் பண்ணி என்ன பண்ணுவேன்? அப்படி இருந்த நாட்கள் அது. ஆனால் இந்த ரபி யாரு? இயேசு கிறிஸ்து சீஷர்களை இவர் சூஸ் பண்றார். சீஷர்கள் என்ன பண்றாரு? அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் அல்ல, நான் உங்களை என்ன பண்ணேன்? சூஸ் பண்ணேன். நீங்கள் என்னை தெரிந்து கொண்டீங்கன்னா நான் உங்களை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன சூஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களை தள்ளி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீ எதுக்குமே ஆக மாட்டாரு. ஆனா நான் உன்னை என்ன பண்ணியிருக்கேன்? சூஸ் பண்ணியிருக்கேன். அதனாலதான் உன்னை தள்ள மாட்டேங்கிற. இது அந்த அடிப்படையில் புரிஞ்சுட்டீங்கன்னா நல்லா புரியும். யாரெல்லாம் எடுக்கிறாருன்னா, கல்வியில் சிறந்தவர்களை என்ன பண்ணல எடுக்கல. மீன் பிடிக்கிறவன், வரி வசூலிக்கிறவன், ஒன்றுத்துக்குமே ஆகாத ஆட்கள்னு ஒரு 12 பேர் என்ன பண்றாரு? சூஸ் பண்றாரு. அவங்கள தான் என்ன பண்றாரு? ட்ரெயின் பண்றாரு. இப்போ சீஷர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடு உண்டு உறங்கி அவருடைய தரிசனத்தை தங்கள் வாழ்நாள் லட்சியமாக பெற்றுக்கொள்கிறவர்கள். குரு என்ன நினைக்கிறாரோ, குரு என்ன நோக்கத்திற்காக வாழ்ந்தாரோ, குரு போனதற்கு பிற்பாடு அதே நோக்கத்திற்காக வாழும்படி அவரிடத்துல என்ன பண்ணேன்? பயிற்சி பெற்றேன். சொந்த நோக்கம் இல்லாதவர்கள் சீஷன் அப்படிங்கிறதுக்கு மரபு ரீதியான, கலாச்சார ரீதியான என்னதுங்க அர்த்தம்.
இயேசு கிறிஸ்து நீங்க யாரு தேவை அப்படின்னா சீஷர்கள் தான் தேவை. பக்த கொடிகள் அவருக்கு தேவை கிடையாது. பொதுவாக கிறிஸ்தவ போதனைகளை எப்படி எடுத்துக்கிறாங்க ஜனங்க அப்படின்னா, இன்னைக்கு சொன்னதெல்லாம் நான் கேட்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. என்ன இன்னைக்கு நோக்கம் அப்படின்னா, இது என் வாழ்க்கையில இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா இது என் வாழ்க்கையில வரணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றது அடுத்தது. நான் அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் அந்த செய்தியினுடைய நோக்கம். நான் அப்படி இருக்கேன் அப்படின்னா சந்தோஷம், அதில் வளரணும். அதில் என்ன பண்ணணும்? வளரணும். நான் அப்படி இல்லை அப்படின்னா நான் சீசன் இல்லைன்னு அர்த்தம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சர்ச்சைக்கு போகிற நபராக இருக்கலாம். இது என் வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கும்போது நான் சீசன் இல்லை அப்படின்னு. அப்போ சீசன் ஆவதற்கான முகாந்திரத்தை, வழிவாசல்களை நம்ம என்ன பண்ணணும்? தேடணும். அதுதான் நோக்கமே ஒழிய, முதன்மையான நோக்கம் என்னன்னா, இந்த வசனத்தோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கணும். இருக்கா இல்லையா? நம்மள்கிட்ட இருக்கா இல்லையா? இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம். ஒருவேளை 4ல் 2 இருக்கலாம், 4ல் 2 இருக்கலாம். ஸோ அதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்ந்த நாட்களில் அதற்கு பிற்பாடு சீஷர்கள் இப்படி தான் வாழ்ந்தாங்க. இப்படி மார்க் சுவிசேஷ புத்தகம் 9 அதிகாரம் 14 வசனம். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களுடைய வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் என்ன பண்ணாரு? கண்டார். சீஷர்கிட்ட வந்தபோது அவங்களை சுற்றி 2 கூட்டம் இருந்துச்சு. ஒன்று கூட்டம் என்ன? அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நின்னாங்க. திரளான ஜனங்கள் நின்னாங்க. ஏன்? ஜனங்கள் வந்து அவர்களுடைய ஆன்மீக தேவைக்காக சீஷர்கள் இடத்துல வந்து என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. எங்களுக்கு ஏதாவது உபதேசிங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணுங்க? உபதேசிங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. 2வது கும்பல் நிற்கிது, மதவாதிகள் தர்க்கிப்பதற்காக. என்ன அப்ப ஒரு சீசன் இருந்தான்னா அவனை சுத்தி எத்தனை கும்பல் இருக்கும்? 2 கும்பல். ஒன்று என்னது? அந்த சீசன் மூலமாக ஆன்மீக நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம வேலை செய்கிற இடங்கள்ல, நம்ம வீட்டு பக்கத்தில் உண்மையான தெய்வத்தை, மோட்ச வழியை, மீட்பின் வழியை, வாழ்க்கைனா என்ன, எதற்காக நாம் இருக்கிறோம், இந்த மாதிரி ஆன்மீக உண்மைகளெல்லாம் என்ன பண்ணலாம்? ஒரு சீசன் மூலமாக கற்றுக்கொள்ள முடியும். கவனிங்க, அவன் அதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னா அவன் சீசன் கிடையாது. ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு ஒருத்தன் சர்ச்சை போறவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, மேலே ஒரு பார்வை, கீழே ஒரு பார்வை அப்படின்னாங்கன்னா அவங்க யாரு? சர்ச்சைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க யாரு கிடையாது? சீசன் கிடையாது. எங்க பரலோகம்னு உண்மையான ஒன்று இருக்கா? எங்க இருக்கு? அப்படி சொல்றாங்கங்க. நாங்களும் அதை என்ன பண்ணதில்லை, பார்த்ததில்லை. யாருங்க கண்டா? எங்க உயிரோடு எழும்புவோமாமே, வேதத்தில் அப்படிலாம் இருக்காமே, கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா, அப்படிதான் இருக்கு, அப்படிதான் சொல்றாங்க, அப்படிதான் என்ன பண்றதுங்க இருக்கு. அப்ப ஜனங்களுக்கு ஆன்மீக நன்மைகள், ஆன்மீக விவரங்களை எனக்கு சொல்ல முடியாம, ஒரு சிறப்பான விதத்துல சொல்ல முடியாம இருக்கலாம். இயேசு கிறிஸ்து மனுஷனா கடவுளாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? தெரியணும், சொல்ல தெரியணும். ஆன்மீக விவரங்களை என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனிதனா கடவுளா? தெரியாது. பரலோகம் உண்மையா பொய்யா? எப்படி சொல்றீங்க? தெரியாது. உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்? தெரியாது. பாவ மன்னிப்பு நிச்சயம் எப்படி ஒன்று? என்னங்க, பாவம் செஞ்சுட்டு எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிப்பாரா? எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிப்பாரா? சொல்ல தெரியாது. அந்த நிச்சயம் இருக்காது. சரி, இன்னைக்கு மரிச்சா உங்களுடைய மார்க்க நம்பிக்கையின்படியே நீங்க பரலோகம் போவீங்களா? அதுவும் தெரியாது. அப்ப தங்களுக்கு அருகிலே இருக்கிற ஜனங்களுக்கு ஆன்மீக விவரங்களை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அவன் யாரு? சீசன். 2வது ஒரு கூட்டர் இருப்பாங்க. அவங்க யாரு? மார்க்க ரீதியாக விவாதிக்கிறவர்கள். இன்னைக்கு இந்த பெந்தகோஸ்தக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மார்க்க ரீதியாக விவாதிக்கிறது. எல்லாத்துக்கும் விவாதம் செய்வாங்க. வேத வசனம் ஒன்று சொல்லும், அவர்களுடைய நிலைப்பாடு ஒன்றாரும் விவாதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? கவனிங்க, நம்ம சீசன் அப்படின்னா நம்ம நியூட்ரலா இருக்க மாட்டோம், சமநிலையில் இருக்க மாட்டோம். நம்மளுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். நம்மளுக்கு என்ன இருக்கணும்? சரி சொல்லுவோம், நான் சீசன் என்று சொன்னால் எனக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும். நிலைப்பாடுன்னா ஸ்டாண்டு. கருப்பா வெள்ளையா அப்படின்னா வெள்ளைங்க அப்படிங்கிறதுல அதான் நிலைப்பாடு. அதுதான் என்னது? நிலைப்பாடு. 1 2 அப்படிங்கும் பொழுது 2ங்க அப்படிங்கிற இல்லையா, அதுதான் என்னது?
நிலைப்பாடு, ஸ்டாண்டு. அப்ப இந்த நிலைப்பாடு இருக்கும். நிலைப்பாடு இருக்கும் பொழுதுதான் அங்க சமரசம் வராது. எனக்குன்னு ஒரு நிலை, எனக்கு ஏன் அந்த ஸ்டாண்டு கிடையாது? ஏன்னா எனக்குள்ளே எந்த உண்மையும் புகவில்லை. சிவில் படிச்சா நல்லதா, கம்ப்யூட்டர் படிச்சா நல்லதா, இந்த டேட்டாலாம் எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் கரெக்டாக சொல்லுவேன். கேட்கும் பொழுது எனக்கு எது தான் வேணும்? சிவில் தான் வேணும். அப்போ எனக்கு எந்த டேட்டாவுமே தெரியாது. எனக்கு எது சூட் ஆகும், எந்த கலர் எனக்கு சூட் ஆகும், எது ஃபார்மல் கலரு, எது நல்லது, இந்த டேட்டா எதுவுமே எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று நான் சொல்ல வருதுதான். இந்த ஏதோ ஒன்று கேஸ் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று கேஸ் வந்து ரொம்ப சமநிலையாக இருப்பாங்க. அவங்க பிரச்சனையே கிடையாது. மாதா கோயில் இருந்துச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் உட்கார்றது. ஞாயிற்றுக்கிழமை போயிட்டேங்க. எங்கே போனோம்? மாதா கோயில். ஏன்னா பொடி நடையாக போனால் எங்கே தான் போவோம்? மாதா கோயில் தான். பொடி நடையாக போனீங்கன்னா அது எங்கே தான் போய் முடியும்? மாதா கோயிலில் முடிஞ்சு உட்காந்துட்டேன்ட்டாங்க. ரைட், இது பேர் தான் நியூட்ரல். எல்லாத்துக்குமே ஆமாஞ்சாமி. ஜெகோவா விட்னஸ்னே தெரியாமல் 2 வருஷமா போயிட்டு இருப்பாங்க. அங்கேயும் என்னதான் சொல்றாங்க? நம்ம ஏதாவது சொல்லி மாற்ற முடியாது. ஏசாமி என்ன சொல்லியிருக்காரு சொல்லுங்க? என்னங்க சொல்லியிருக்காரு? எல்லாம் ஒன்னா தானே இருக்க சொல்லியிருக்காரு. எல்லாம் ஒன்னா தானே இருக்க சொல்லியிருக்காரு. 2 அல்லது 3 பேர் கூடனா எங்க வந்தாரா ஏசாமி? சே, கையெடுத்து கும்பிட்டுறது. கரெக்ட். கவனிங்க, சீஷர்கள்னு இருந்தாங்கன்னா 2 கேட்டகரி அவங்கள எப்பயுமே சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஒரு கேட்டகரி ஆன்மீக உண்மைகளை தேடுறது. இவங்கள்ட்ட போனா இவங்களுக்கு என்ன தெரியும்? திட்டமான ஆன்மீக உண்மைகளை இவங்க என்ன பண்ணுவாங்க? சொல்லி தருவாங்க. இன்னமும் பாருங்க, பாவமா புண்ணியமானு யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறது? நீங்க கேட்கறதே இல்லை. இஷ்டத்துக்கு எதாவது செய்யறது. உங்களை சொல்ல வரல. ஆனால் அப்படி ஒரு சின்ன கேட்டகரி இருக்கும். அதையும் தப்பு சொல்லக்கூடாது. 20 வருஷமா சர்ச்சைக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஏன் இது பண்ணலாமா கூடாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க, அவங்க ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. கவனிங்க, என்ன சொல்ல வரேன்னா, எந்த விதமான ஆன்மீக உண்மையும் தெரியாம போயிட்டு எதை பண்றது? இடத்த தேய்ச்சிட்டு வர்றது. இது சீசனுடைய அடையாளம் அல்ல. சீசன்னாலே குருவை கற்றுக்கொண்டவன். நான் 10 வருஷம் வர்றேன் அப்படின்னா 10 வருஷமா என்ன கற்றுக்கிட்டேன்? இப்போ நல்லா கற்றுக்கிட்டு தான் ஊழியத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது, உண்மை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், கற்றுக்கிட்ட வரைக்கும் சொல்லு. ஒரு 3 வருஷமாக வந்திருக்கோம், எனக்கு வேறு எதுவும் தெரியாதுங்க. ஆனால் நான் போய் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரே வசனம் தான், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி உன்னை என்ன பண்ணும்? நீ சோப்பு போட்டு குளிக்கும் பொழுது உடலில் இருக்க அழுக்கு போகும், உள்ளத்தில் இருக்க அழுக்கு எப்படிப்பா போகும்? குழந்தைங்க பாதிச்சுங்க, ஒரு 8லேருந்து 12 வயசு எப்படி தெரியுமா போகும்? இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, ஒரே வசனம் தான். இதுக்கு பெருசாக படிக்கணுமா? இப்போ நான் படித்ததை சொல்கிறேன்னா என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன்னா? படித்து என் வாழ்க்கையில் நடந்ததை என்ன பண்ணுறேன்? அது எப்படின்னே போகுமா? அது எப்படின்னே போகும். எப்போ அப்படிதான்ப்பா பைபிளில் போட்டிருக்கு, எங்கள் பாஸ்டர் அப்படி தான்ப்பா சொன்னார், அதுவா பதில்? நடந்துச்சுடா என் வாழ்க்கையில். இயேசுவே என் பாவத்தை கழுவுன்னு சொன்னார், என்னை கழுவி புது மனுஷனா மாற்றினார். எப்படி சொல்கிறேன்? இதயத்தில் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்குடா. என் இருதயம் நாறி போயிருந்தது, அசுத்தங்களாலே நாற்றம் எடுத்திருந்தது, கேவலங்களால் நிரம்பி இருந்தது. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இன்னொருவனுக்கு என் இருதயத்தை காட்ட முடியும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்ம என்ன பண்ணுச்சு? சுத்தம் பண்ணுச்சு. பாலப்பாடமும் இதுதான், பல்கலைக்கழக பாடமும் இதுதான். இப்போ வேற எதுவும் பெருசா எனக்கு தெரியாம போகலாம். எத்தனை வானங்கள் இருக்கு அது தெரியலங்க, அதை விட்டுருங்க. அது எத்தனை தெரியும் நான் பார்க்கும்பொழுது தெரியும். கவனிங்க, அந்த அளவுக்கு கூட நீங்க போகணும்னா இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை கழுவினாங்க என்ன பண்ணலாம்? தாராளமா சொல்லலாமே. கவனிங்க, 2வது என்ன? சமரச நிலை. சமரச நிலை. தர்க்கம் செய்வதற்கு ஒரு கூட்டம் சீஷர்களை சுத்தி எப்பயுமே இருந்துச்சு. ஏன்னா அவங்க நியூட்ரல் கிடையாது. அவங்க யாரு கிடையாது? அவங்க நியூட்ரல் கிடையாது. நியூட்ரல்னா சமநிலை. வண்டியில் நீங்க கீர் போடும் பொழுது சமமா கொண்டு வந்தீங்கன்னா தான் வண்டி என்ன பண்ண முடியும்? ஸ்டார்ட் பண்ண முடியும். அதான் நியூட்ரல். சமநிலை. எல்லாத்தையும் ஏத்துக்குவோம், எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? ஏத்துக்குவோம். எங்களுக்குன்னு எந்த நிலைப்பாடுமே இல்லை. அப்படி நிலைப்பாடே இல்லாம வாழ்வாங்க.
அப்படி நிலைப்பாடு இல்லாம வாழ்ற, ஸ்டாண்ட் இல்லாம ஏதோ ஒண்ணுங்க, ஏதோ ஒரு சர்ச்சுங்க, ஏதோ ஒரு பைபிள், ஏதோ ஒரு சர்ச், ஏதோ ஒரு கூட்டம் இருக்கணும், அவ்வளவுதான். சரி கவனிங்க. அப்ப சீஷன்னா என்ன இருக்கணும்? ஆன்மீக உண்மைகளை தன்னை சுற்றி தேவையுள்ள ஜனங்களுக்கு கொடுக்க இயன்றவனா இருக்கணும், எலிஜிபிளா இருக்கணும். ரெண்டாவது, அவன் சமநிலையில இருக்கக்கூடாது. அவனுக்கு எப்படி இருக்கணும்? அவனை சுத்தி என்ன இருக்கணும்? ஒரு கான்ட்ரவர்சி இருக்கணும், ஹெல்த்தி கான்ட்ரவர்சி இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட பாடகருடைய பாட்டுல பொருள் இல்லையா, அதை பாடாத அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியணும். கான்ட்ரவர்சி இருக்கணும். கான்ட்ரவர்சி, இந்தந்த பாடல்களை தான் பாடுவேன், இந்த பாடல்களை என்ன பண்ணுவேன், தேர்ந்தெடுத்து நான் பாடுவேன். எனக்கு சமநிலை கிடையாது, எல்லா பாட்டையும் பாடுறது இல்லை, எல்லா பாட்டையும் பாடுறது இல்லை. அப்போ என்ன கிடையாது, எனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. எனக்கு என்ன கிடையாது, எனக்கு என்ன இருக்கு, ஸ்டாண்ட் இருக்கு. அந்த நிலைப்பாட்டின் மூலமாக விமர்சனங்களை நான் எதிர்கொள்றேன்னா, ஆமா விமர்சனங்களை எதிர்கொள்றேன், கண்டிப்பாக எதிர்கொள்றேன், தினந்தோறும் என்ன பண்றேன், எதிர்கொள்றேன். அப்படி எதிர்கொண்டோம் என்று சொன்னால், தம்பி ஒன்றும் இல்லை, நீங்கள் சீசன் ஆகிட்டீங்க, படத்துக்கு போவோம் அப்படிங்கிறாங்க, நான் வரமாட்டேன் அப்படிங்கிறேன். படம் பார்க்கறது தப்பா? படம் பார்க்கறது தப்பா? இப்போ உன் வயசுக்கு என்ன உண்டாகும்? ஒரு விமர்சனம் உண்டாகும். அப்போ நீ என்ன ஆயிட்டேன்னு அர்த்தம்? எங்கடா கற்றுக்கிட்ட, எங்கடா உனக்கு சொல்லி கொடுத்தாங்க படம் பார்க்கறது தப்புன்னு? 1000 பேர் போகிறான், 1000 கோடியில் படம் எடுக்கிறான், நீ அதை தப்புங்கிற. அப்போ நீ யார்கிட்ட கற்றுக்கிட்ட? கடவுள்கிட்ட. நீ என்ன அர்த்தம்? சீசன் ஆகிக்கிட்டே. நான் சொல்றது புரியுதா? சர்ச்சையெல்லாம் கழுவி விட்டு ஒற்றை அடிக்கிறதுனால சீசன் ஆனால் கண்டிப்பாக சீசர்கள் அதையும் செய்வாங்க, சீசர்கள் அதையும் செய்வாங்க. சரி, லூக்கா 11:1, அவர் ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணி, கவனிங்க, அவர் ஒரு இடத்திலே. அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு ஜெபம் பண்றதுக்கு என்ன இருக்கு? கண்டிப்பா ஒரு இடம் இருக்கு. ஜெபம் பண்ணி முடித்த பின்புனா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட நேரம் அதற்காக வைத்திருந்தார். அந்த நேரத்துல இன்னொருத்தர் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார். ஒரு இடம் இருந்தது, ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்தது. இது இந்த பெட்டி செய்தி தனியா வரேன் பாருங்க. அது தனியா நம்ம பரிசுத்தவங்க கேட்டான், எப்போப்பெல்லாம் ஞானம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்? ஜெபம் பண்ணுவேன். சரி, எப்பப்பெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க? நேரம் கிடைக்கும் போது பண்ணுவேன். நேரம் இருக்குங்களா? அதுதான் இல்லை, அதுதான் இல்லை. என்ன எப்படி ஜெபம் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க? எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், உமக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்திலே பிதா, என் ஆத்துமாவே. அந்த வசனத்தோட சின்னதாக இருக்கும் பாருங்க ஜெபம். முடிஞ்சு. நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் சொல்லி உமக்கு தெரிய வேண்டியது இல்லை. இயேசுவின் நாமத்திலே பிதா, ஜெபம் பண்ணியாச்சு. கவனிங்க, இயேசு கிறிஸ்து தேவனாக இருந்தும் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். மனுஷனுடைய தேவையை அங்கே சொல்லித்தரார். மனுஷனுடைய தேவையை சொல்றாரு. கவனிங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணாரு, குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட கால அளவு என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. வேதத்திலே ஒரு குறைந்த மொழியாக்கம், 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது குறைந்த மொழியாக்கம். தவறான மொழிபெயர்ப்புன்னு சொல்லக்கூடாது, குறைந்த மொழியாக்கம். அந்த கால அளவு 1 மணி நேரம் கிடையாது. அந்த கால அளவு 1 மணி நேரம் கிடையாது. ஏன்னா அந்த 1 மணி நேரத்தை நிறைய பேர் இலக்காக வச்சுக்கிறாங்க. 1 மணி நேரம் பண்ணுங்க, நல்லது. ஆனால் அந்த 1 மணி நேரங்கிறது வேதத்தில் சொல்லப்படாத கால இலக்கு, வேதத்தில் சொல்லப்படாத கால அளவு. கவனிங்க, அவர் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடித்தது. அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போயிட்டது போல நீங்களும் எங்களுக்கு என்ன பண்ணோம்? யார் கேட்கிறான்? சீஷன். ஏற்கனவே ஜெபம் பண்ணுவதை தங்கள் அன்றாட வாழ்வில் அம்சமாக வைத்திருந்தவர்கள் தான் யாரு? சீஷர்கள். ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு இருக்கார், ஏற்கனவே ஜெபம் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள். சீசன்னாலே அவன் ஏற்கனவே ஜெபிப்பாங்க. 3 வேளை ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை வேளை ஜெபம் பண்ணுவாங்க? 3 வேளை ஜெபம் பண்ணுவாங்க. எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா, ஆபிரகாம் ஒரு நேரம் ஜெபம் பண்ணுவார், ஈசாக்கு ஒரு நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, யாக்கோபு ஒரு நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. இதை யூதர்கள் 3ஆ இணைச்சு முற்பிதாக்கள் செஞ்ச மாதிரி 3 வேளை என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். அந்தி சந்தி மதியம் பண்ணுவாங்க. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போய்த்தது போல நீரும் எங்களுக்கு என்ன பண்ணணும்? கவனிங்க, வேதத்தை போதிங்க அப்படின்னா நம்மளுக்கு புரியுது. பைபிளை கொஞ்சம் சொல்லித்தாங்க ஆண்டவரே அப்படின்னா பைபிள் ஸ்ரீ நம்மளுக்கு புரியுது. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்றேன், ஆனா இன்னும் நல்லா ஜெபம் பண்றதுக்கு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது சரியான ஜெபம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவர் யார்? சொல் பிரவாத்துக்கு முன்னே யார் அறிஞ்சிருக்கிறார்? கவனிங்க, ஒரு அப்ளிகேஷன் போட போறீங்க, ஒரு அப்ளிகேஷன் போட போறீங்க, நிறைய அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. எத்தனை பேர் அரசு அலுவலகங்களில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுனே ஒருத்த உட்காந்துருப்பான், அவனை காசு கொடுக்கணும், கையை ஒருத்த முடியுமா?
ஏன் அப்படின்னா நம்ம நோக்கத்துக்கு எழுதிட்டோம்னா என்ன ஆயிரும், ரிஜெக்ட் ஆயிரும். அப்போ அவனுக்கு எப்படி தெரியுது அது? ஏன்னா வாங்குறவன் எதெல்லாம் எழுதுனா நான் ஏற்றுக்குவேன், எதெல்லாம் எழுதுனா ரிஜெக்ட் பண்ணுவேங்கிறத யார்த்தையும் அவன் டைரெக்டாக போயிட்டான். அவற்றை கற்றுக்கிட்டு தான் வெளியே போட்டு உட்காந்துருப்பாங்க. சரியா? அப்போ அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும்னா லைனில் நிற்கிறவன்ட்ட கேட்கக்கூடாது. யார்கிட்ட கேட்கணும்? ஏற்கனவே ஃபில் பண்ணியிருக்கான் பாருங்க, அவன்கிட்ட கேட்கணும். டைரெக்டாக நான் என்ன சொல்கிறேன், இங்கே என்ன சொல்ல வரேன்னா, ஜபத்தை கேட்கிறவர் யார்கிட்டயோ அவர்கிட்டயே கரெக்டான ஜபத்தை எனக்கு சொல்லித்தாங்கன்னா ரிஜெக்டடா அக்செப்டடா? அதான் சொல்கிறேன். நான் ஜெபம் பண்ணுறேன், என்னைக்காவது இப்படி யோசிச்சிருக்கீங்களாங்க? ஜெபம் பண்ணும் பொழுது இந்த ஜபத்தில் எனக்கு திருப்தி இல்லை, அது நல்லா புரியுது. ரொம்ப நேரம் பண்ணாலும் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பைபிள் மட்டும் படிப்பாங்க, பைபிள் ஸ்டடினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஜெபம் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு கும்பல் அது எப்பயுமே உண்டு. அதே மாதிரி இன்னொரு கேட்டகரி இருக்குது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் கடவுள் எதை விரும்புகிறாருன்னு அவங்க அறியவே, ஆனால் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் பேசுவாங்க தெரியுமா, அந்த சைடு உள்ள வச்சாலும் பரவாயில்லன்னு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீசன்னா அவங்களுக்கு என்ன இருக்கணும்னா, நான் ஜெபம் பண்ணுறது கடவுளுக்கு பிரியமா, எதற்காக ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னை எடுத்துக்குங்கப்பா, என்ன பண்ணுங்க, எடுத்துக்குங்க ஆண்டவரே, அப்படி ஒரு ஜெபம், அப்படி இருந்துங்க ஒரு ஜெபம். அப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே என்னை வச்சிருக்கீங்களே, இன்னமும் என்னை வச்சிருக்கீங்களே, நான் என்ன செய்யணும்? ஜபத்தை என்ன பண்ணணும், மாற்றணும். ஏன்னா எடுத்துக்க ஜெபம் பண்ணி எடுத்துக்க மாட்டேங்கிறாருல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜபத்தை என்ன பண்ணணும், மாற்றணும். ஒன்றை எடுத்து இங்கே வச்சு என்னமா பண்ண போகிறேன் அப்படின்னு தான் அவர் நினைக்கிறார். அப்படின்னா நம்ம இங்கே இருந்து என்ன பண்ணணும், ஏதோ ஒன்று என்ன பண்ணணும், செய்யணும். அப்போ ஜபத்தை மாற்றணும். ஒரு ஜப கூட்டத்துக்கு போகும் பாருங்க, கரெக்டாக ஒருத்தர் எந்திரிச்சு சொல்லுவார், என்னுடைய மூத்த மகளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, 2-3 மாதம் இதே ஜப குறிப்பு. ஐயோ, இதை நம்மளுக்கு பண்ண சொல்லக்கூடாது, இந்த ஜப குறிப்பை நம்மளுக்கு கொடுத்துட போகிறாங்களான்னு நினைப்பேன் நான். ஊழியக்காரர் மூத்த மகளுக்கு என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கணும். எத்தனை மாதம் ஜபம்? 3 மாதம். சீசன் ஆகிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஜபம் பண்ணுவான், அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குது, அதை எந்த அளவுக்கு கடவுள் விரும்புகிறாரு, இல்லை அதை இன்னும் சிறப்பான விதத்தில் எப்படி பண்ண முடியும், ஜபத்தை கேட்கிறவருடைய தரப்பிலிருந்து என் ஜபத்தை பார்ப்பது, ஜபத்தை கேட்கிறவரின் தரப்பிலிருந்து அந்த பக்கம் நின்று என் தேவையை பார்க்கணும். அப்போ தான் அது உண்மையாலுமே தேவையானு புரியும், உண்மையாலுமே தேவையானது புரியும். நீங்கள் ஜபம் பண்ண எனக்கு போதிங்க ஆண்டவரே, இவன் கேட்டது தப்பாக இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும், என்னப்பா இப்படி கேட்குற, நீ ஒரு குழந்தை மாதிரி இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா, யாராவது தப்பி தவறி கொஞ்சம் ஜபம் பண்ண சொல்லிக் கொடுக்கணும்னா நம்மளால டீச் பண்ணுவாங்க பாருங்க, நீ ஒரு குழந்தை மாதிரி உன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளு பிதாவே அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான்ப்பா என்னது ஜெபம். அவங்க பாருங்க, அவன் தலையெழுத்து அவனுக்கும் வேற வழி இல்லை. எத்தனை பேருங்க அப்படி வழி நடத்துறீங்க? நீங்கள் ஜெபம் பண்ண கொஞ்சம் சொல்லித்தாங்கன்னு உங்கள்கிட்ட வந்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீ என்ன சொல்றியோ அதுதான் என்னது ஜெபம். அப்படியே சொன்னார். பரமண்டல ஜெபம் எத்தனை பேருக்கு தெரியும்? அது சரியான வெள்ளைக்காரன் கரெக்டாக சொல்கிறாங்க, நம்ம ஊரில் குழப்பி வச்சுருக்காங்க பேர். வெள்ளைக்காரன் சொல்கிறான் அது பேர் டிசைபிள்ஸ் ப்ரேயர், சீஷனின் ஜெபம். அது பேர் என்ன? இவன் கேட்டதுக்கு அப்புறம் தான் பரமண்டலங்கள் ஜெபம்னு சொல்லப்படுற ஒரு பெரிய அட்டவணையே தந்தார். அது ஜெப வடிவம் அல்ல, டெம்ப்ளேட். இதெல்லாம் இருக்கணும் ஜெபத்தில், அது ஜெபம் அல்ல. சிஎஸ்ஐக்காரங்க அது பல விஷயம் சொல்லுவாங்க, அது ஜெபம் இல்லை, டெம்ப்ளேட். இதெல்லாம் ஜெபத்தில் இருக்கணும், இதெல்லாம் ஜெபத்தில் இருக்கணும், ஒரு 7 வரி. அப்போ அவர் என்ன சொல்லலை, நீ என்ன பண்ணுறியோ அதான்ப்பா ஜெபம், என்னப்பா இப்படி கட்டுவிட்ட அப்படி சொல்லலை. ஜெபத்தை என்ன பண்ணார், விவரமாக டீச் பண்ணார். என்னைக்கு அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? என்ன யோசிச்சு பார்க்குறேன், அந்த அனுபவம் நம்மளுக்கு இருக்கா? ஜெபத்தை விவரமாக பண்ணணும், ஜெபம் பண்ண ஆண்டவர் தரப்பிலிருந்து கற்றுக்கொள்ளணும், என் ஜெபத்தை மாற்றி அமைக்கணும், என் ஜெப வாழ்வு மாறணும், என் ஜெப வாழ்வு இம்ப்ரூவ் ஆகணும். இப்படி ஒரு தேடல் யார்கிட்ட இருக்கும்? சீசன்ட்ட இருக்கும். இப்படி இல்லாதவர்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் சீசனாக இருக்க முடியாது. சீசனாக இருக்க முடியாது. சீசன் அப்படின்னா ஆண்பால்,
பெண்பால் என்னது? வெரி குட், 100 மார்க். சிசி. அப்போஸ்தலர் 9:36 வாசிங்க. அப்போஸ்தலர் 9:36. சிசி அப்படின்னா கவனிங்க, சிசி அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? நற்கிரிகள் இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? இன்னொன்று என்ன? தமிழில் சூப்பராக ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு, கவனிங்க. தானம் அப்படின்னா கேட்டு கொடுப்பது. கேட்காமே அவன் தேவையை பார்த்து கொடுக்கறது தர்மம். கேட்காமே தேவையை பார்த்து கொடுக்கறது தர்மம். இப்போ தர்மம்னா இங்கே என்ன பண்ணுறாங்க? உங்கள் தேவை என்ன பிரதர் அப்படி கேட்குறாங்களா? இல்லை, அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க? யார் இவ? சிசி. இவங்க யாரு? சிசி. தர்மங்களையும் நற்கிரியைகளையும் என்ன பண்ணாரு? இது என்ன பண்ணா? இப்போ இந்த நற்கிரியைங்களை லிஸ்ட்டில் எதை சேர்க்கல? அவங்க தர்மத்தை என்ன பண்ணல? ஏன் சேர்க்கல? ஏன் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி காட்டுறாங்க? உங்கள்கிட்டயே விட்டுறேன். பைபிள் இப்படி தான் படிக்கணும். நற்கிரிகள்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே, அதுக்குள்ளே எல்லாமே என்ன வந்துடும்? அதை ஏன் தனியாக பண்ணியிருக்காங்க? அப்புறம் பாயிண்ட் நம்பர் 2, ஏன் அந்த 2 பேரும் ரொம்ப முக்கியங்கிறனால 2 பாஷையிலையும் சொல்கிறாரு பாருங்க எழுதினவர் லூக்கா. இதை 2 பாஷையிலையும் சொல்கிறாரு. ஒரு சிசி இருந்தார். யோப்பா பட்டணத்தில் எத்தனை சிசி தான் இருந்தாங்க? ஒரு சிசி இருந்தார். அது அவருடைய அடையாளம் என்ன? தர்மங்களையும் நற்கிரியையும் செய்தார். தர்மங்களையும் நற்கிரியைகளையும் செய்தார். கவனிங்க, தொற்கால் யாருங்க? இவங்க தான். அது இவங்க சாகும் பொழுது இவர்கள் தைத்து கொடுத்த ஆடைகளை சுற்றி உள்ள விதவைகள் காட்டி காட்டி அழுதாங்களாம். நம்ம ஊர்ல எப்படி அழுதுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ ஒரு சொந்த வீடு கட்டினாங்களே, கடைசி வரைக்கும் உள்ள போகாமே செத்துட்டாங்களே. தொற்கால் அப்படிங்கிறவங்க தர்மங்களையும் என்ன செஞ்சாங்க? நற்கிரியைகளையும் செஞ்சாங்க. சரி, உங்களை வாழ்க்கையில் அது இருக்கா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கான்னு யோசிச்சு பார்க்கணும். கடைசியா நீங்க என்ன நற்கிரியை செஞ்சீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் யோசிச்சாலும் வலது கை கொடுப்பது என்ன தெரியாது, இடது கைக்கு தெரியக்கூடாது. அந்த 10 ரூபா நோட்டு அதனாலதான் கசக்கி உள்ள போட்டு அதை நிமித்துறதுக்குள்ள இடிஞ்சிரும் பாருங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க? நேத்து ஒரு நற்செய்தியை என்ன பண்ணேன்? செஞ்சேன். முந்தா நாள் ஒரு நற்செய்தியை என்ன பண்ணேன்? தொடர்ச்சியா என் வாழ்க்கையில நற்செயல்களாக என் வாழ்க்கை நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏங்க, போன வருஷம் அக்டோபர் மாதம் குடும்பமா கிளம்பி ஒரு அநாத ஆசிரமத்தில் 100 பேத்துக்கு சாப்பாடு கொடுத்தோம். ஏன் தெரியுமா அதை ஞாபகம் வச்சிருக்கோம்? அது போன வருஷம் அக்டோபர் மாதம் செஞ்சோம். இனி எப்போ செய்வோன்னே தெரியாது. இனி எப்போ செய்வோன்னே தெரியாது. என்ற ஒரு நாள் செய்ததை நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கலாம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு, நியூ இயர் அன்னைக்கு, பிறந்த நாள் அன்னைக்கு சிலர் அதுவுமே செய்யறதில்ல. அதையும் என்ன பண்றதில்ல? செய்யறதில்ல. வாழ்க்கை முழுவதுமே, ஒரு சீஷனுடைய வாழ்வு முழுவதும் நற்செயல்களால் நிரம்பி இருந்ததுன்னா அவன் எதையுமே கணக்கில் வச்சுக்க மாட்டான். ஒரு சீசனை பார்த்து இப்போ அந்த மாதம் நீ இந்த மாதிரி டைப் வேதாகமத்தின் அடிப்படையில் ஒரு சீசனாக இருக்கணும். இந்த மாதம் நீ எவ்வளோ கொடுத்த அப்படின்னா அவனுக்கு கணக்கு தெரியாது. எவ்வளோப்பா அந்த மாதம் கொடுத்த வெளியில் ஏழைகளுக்காக, விதவைகளுக்காக, வறுமையில் இருக்கிறவர்களுக்காக, கஷ்டப்படுகிற உன் நண்பர்களுக்காக, சுவிசேஷ பணியை தாங்குவதற்காக எவ்வளோ கொடுத்த? உண்மையாகவே அவன் சீசனாக இருந்தான்னா அவனுக்கு அமௌண்ட் தெரியாது. அதுதான் வலதுகை கொடுப்பது எதுக்கு தெரியக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஆர்ம்ஸ் கிவிங் அப்படிங்கிறது இருதயத்தோடு சம்மந்தப்பட்டது. சரி, கவனிங்க. அப்போ நம்ம சிசியா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். நம்ம சிசியாக என்ன பண்ணோம்? யோசிச்சு பார்க்க வேண்டும். கவனிங்க, தர்ம காரியங்களோட நற்கரியங்களோட எதை இன்க்ளூட் பண்ணல? தர்ம காரியங்கள் என்ன பண்ணல? அவங்க இன்க்ளூட் பண்ணல. ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அப்போஸ்தலர் 11:29. நான்காவதாக இன்னொருத்தரையும் தேவனுக்கென்று கொடுக்கும்படி, ஏழைகளுக்கு கொடுக்கும்படி, சகோதரர்களுக்கு கொடுக்கும்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். சீசன் என்ன பண்ணுவான்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். யூதேயா சபை அப்படிங்கிறது தலைமை சபை. தலைமை சபையினுடைய விசுவாசிகளுடைய அளவு என்ன? முதல்ல 2 அளவு. முதல்ல 3000, அடுத்தது என்னது? சூப்பர். இப்போ மொத்தம் எத்தனை? 8000. உங்களுக்கு ஹோம்ஒர்க்.
எது பெரிய சபை? அப்ப யூதேயா சபைனா பெரிய சபை, தலைமை சபை. அந்த சபைக்கு இந்த சபை சின்ன சபை. அவங்க என்ன பண்றாங்க? சேகரிச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? என்ன நினைக்க ஒரு பொதுவாக என்ன நினைக்கிறாங்க? ஒரு பெரிய சபைன்னா எதுக்கு உதவணும், அப்படி ஒரு ஆட்டிடியூட். இதெல்லாம் உலகத்திலேருந்து வந்தது. பெரியவர்கள் யாருக்கு கொடுக்கணும்? வறியவர்கள். ஆனால் சீசனுடைய மனப்பான்மை என்ன தெரியுமா? நான் எளியவனாக இருந்தாலும் யாருக்கு கொடுப்பேன்? எளியவனாக இருந்தாலும் இந்த மனப்பான்மை, ஆட்டிடியூட். கவனிங்க, அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் காணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற என்ன சொல்லுங்க சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்ன பண்ணாங்க? அப்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க. சீசனா இல்லாதவங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? சீசர்களா இருக்கிறவங்க இன்னொருத்தனையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொடுக்க வைப்பாங்க. சீசனா இல்லாதவர்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த பைபிள் வந்தாங்களே 1000 ரூபாயா கொடுக்குற, அதை 2ஆ பிரிச்சு 2 பேர்த்துக்கு கொடுக்கலாம்ல, 500 ரூபா அங்கே கொடுது. கவனிங்க, சரி சொல்லுங்க. தீர்மானம் பண்ணினார்கள். என்ன சொல்லுங்க? அந்த ஒன்னஸ். அதோட புரியுதா? நெகட்டிவா ஒருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. சீசனுடைய இது என்னன்னா, மோட்டிவேட் பண்ணுவான், நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டான். எதிர்மறையாக ஒருத்தன் என்ன பண்ண மாட்டான்? கெடுக்க சொல்ல புரியுதா? 2000 ரூபா நீங்க ஒருத்தர் ஒரு உதவி செய்ய, நான் சொல்றதெல்லாம் கவனிங்க, இந்த சபையை பொறுத்து பேசல, நீங்க என்ன நினைச்சாலும் சரி. 2000 ரூபா ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டீங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கோ, யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ, யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு முடியாதவங்களுக்கோ, அல்லது ஏதோ ஒரு தேவையில் உள்ளவங்களுக்கோ 2000 ரூபா கொடுக்கலாம் தீர்மானிச்சிட்டீங்க. யாரோ ஒருத்தர் உங்களை 2000 ரூபாய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி 1000 ரூபா ஆக்குறாங்கன்னா அவங்க யாரு கிடையாது? சீசர். அந்த இன்ஃப்ளூயன்ஸுக்கு நீ கீழ்ப்படிஞ்சினா நீ யாரு கிடையாது. ஏன்னா சீசனுங்கிறவன் 1000 ரூபாய் 2000 ரூபாய் மாத்துறேன். 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்னை பார்த்து இன்னொருத்தன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். அப்ப யார்? நான். என்னை பார்த்து கொடுப்பதில் இன்னொருத்தன் என்ன பண்ணணும்? இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். கவனிங்க, 4 காரியங்கள் சிந்திச்சோம். நம்பர் 1 என்ன? சீசனாக இருந்தேன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களுடைய ஆன்மீக தேவையை கொஞ்சமாவது நான் நிறைவேற்ற முடியும். சமநிலையில் இருக்க மாட்டேன். நம்ம சீசர்கள். நம்பர் 2 என்ன? ஜெபம் செய்யும் போது என்ன பண்ணுவாங்க? கற்றுக்கணும், தொடர்ச்சியாக கற்றுக்கணும். இப்போ இன்னைய வரைக்கும் கற்றுக்கணும். இன்ன வரைக்கும் தொடர்ச்சியாக நான் ஜெபம் பண்ணுறேனே, அது சரியா? உடைய பாதையில் அது சரியா? உன் தரப்பிலிருந்து என் ஜெபத்தை நான் பார்த்தா எப்படி இருக்கும்? எனக்கு கத்தான் சார், என்ன ஷார்ப்பான கத்தான். அகேன் 3 தொற்கால். சாகும்போது நம்மள என்ன சொல்லி அழுகணும்? அறிக்கைகளை பார்த்து ஐயோ ஓடி ஊழிய செஞ்சாருங்க. லீவு விட்டா உடனே கிளம்பி மகன் வீட்டுக்கு போயிடுவாருங்க. இனிமே எப்படி போவார்? அப்படி இருக்கக்கூடாது. இதெல்லாம் நான் கேட்டிருக்கேங்க, அதனால தான் சொல்றேன். ஐயோ ஆண்டவரே, ஒரு நாள் அப்படி என் ஜாவது நடக்கக்கூடாது. லீவு விட்டா ஊழியத்துக்கு போயிடுவார். ஜனங்களை சந்திக்க போவார், திக்கற்றவர்களை சந்திக்க போவார், உதவினா ஓடுவார். அப்படியாலும் ஒரு 4 பேர். சரி, ரைட். ஃபோர்த் என்ன? தீர்மானம். ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. அப்ப யூதேயா சபைக்கு என்ன பண்றாங்க? அதில் ஒருத்தன் கூட சொல்ல மாதிரி 8000 பேர் இருக்காங்க அந்த சபைக்கு, நம்மளுக்கே எவ்வளவு தேவை இருக்கு, நம்ம ஏன்னா அங்கே கொடுக்கணும்? ஒருத்தன் கூட சொல்ல போங்க. என்ன ஒரு ஸ்டாண்டு பாருங்க. அவங்க அங்கே கொடுக்கணும் சொல்லலை. ஏன்னா அவங்கெல்லாம் யாரு? ஏன்னா யார் அவங்கெல்லாம்? ஒருத்தனை மோட்டிவேட் பண்ணலாம், ஒருத்தனை டீக்ரேட் பண்ணல, ஒருத்தனை என்ன பண்ணல. அருமையானவர்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் கேளுங்க. மார்த்தாள் அல்லது மரியாள், இந்த பேரை நீங்க கேட்டிருப்பீங்க, யாருன்னு கண்டுபிடிங்க. தன்னிடத்தில் இருக்கிற நலதம் அப்படிங்கிறத விலையேற பெற்ற அந்த பாத்திரத்தை கொண்டு போய் யார் காலில் உடைச்சா? அதுல இருக்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. காது உள்ளவர்கள் தீட்டி வச்சு கேளுங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எடுக்க முடியாத அளவுக்கு கொடுத்தால், தூக்கி உடைச்சா காலில் அப்படின்னா என்ன பண்ண? சுத்தி என்ன சொன்னாங்க? இதை வித்துருக்கலாமே, நீ கொண்டு வந்து யாரு காலில் உடைச்சிட்ட?
நான் ரிட்டர்னபிள். கொண்டு வந்து உடைச்சிட்டியம்மா, எடுக்க முடியாத அளவுக்கு கொடுத்தா. கடவுள்கிட்ட பேரம் பேசல. கடவுள் இப்போ நிறைய ஊழியத்தை தாங்கினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை அதுக்கு. ஆனால் வேதாமன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? கண்டுபிடிங்க. அப்படி கிடையாது. கண்டிப்பாக ஊழியத்தை தாங்கிறவர்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஆனால் வேதம் உங்கள்கிட்ட என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கணும்னா நான் ரிட்டர்னபிள் கிவிங் எப்படி இருக்கணும்? எப்பயுமே நான் ரிட்டர்னபிள். என்னங்க கொடுத்த ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போறீங்க. தயவு செஞ்சு நீங்கள் திரும்பி வாங்கிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு கிவிங் தெரியல. நீங்கள் தேங்க்ஸை எதிர்பார்த்துட்டீங்கன்னா கூட அது என்ன கிடையாது? கடவுளுடைய பார்வையில் அது என்ன கிடையாது? கிவிங் கிடையாது. நான் ரிட்டர்னபிள். கொண்டு போய் உடைக்கிறது. நான் ரிட்டர்னபிள். அது எந்த விதத்திலும் என்கிட்ட திருப்பி வராது. பெயராலோ புகழாலோ பாராட்டாலோ அந்தஸ்தாலோ அங்கீகாரத்தாலோ எந்த விதத்திலையும் அப்படிதான் உடைச்சா. அந்த வேத பகுதியை நீங்கள் கடந்து போகும்போது தான் யோசிச்சிங்க. நான் ரிட்டர்னபிள். அதுலேருந்து எனக்கு எந்த கிரெடிட்டும் கிடைக்காது. அதுலேருந்து எந்த கிரெடிட் எடுக்க முடியாது. அதுலேருந்து எந்த கிரெடிட் எடுக்க முடியாது. அப்படிதான் கொடுக்கணும் கர்த்தருக்கு. நான் வழி நடத்துகிற விசுவாசம் அப்படி தான் இருக்கும்னு ஆசைப்படுறேன். என்னங்க கிடைக்கும் ஊழியத்தை தாங்கிறது? நான் ரிட்டர்னபிள்னு போட்டு உடைச்சிங்கன்னா இல்லாட்டி எடுத்துகிட்டு போயிரு. ரைட். 4 காரியங்கள். எத்தனை பேத்துக்கு இன்னைக்கு வசனம் நல்லா இருந்துச்சு? வீட்டுக்கு போய் நல்லா ஜெபம் பண்ணுங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ணுங்க? நல்லா ஜெபம் பண்ணுங்க. இங்கே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். நம்ம சீசர்களா இல்லையா? சீசிகளா இல்லையா அப்படி சொல்லி என்ன பண்ணணும்? நம்ம யோசிச்சு பார்க்கலாம்.